நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஹெல்த்தியாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்ற ஆர்டர் தப்பாக இருந்தால் இன்சுலின் ஸ்பைக் ஆகும்னு சொன்னால் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குல்ல. நம்ம பாடியில் கார்ப்ஸ் இல்லைனா எனி ஃபார்ம் ஆஃப் சுகர் ஃபுட் என்டர் ஆகும்போது நம்ம பிளட்டில் சுகர் லெவல் அதிகமாகும். அதை சென்ஸ் பண்ணுற ஹார்மோனான இன்சுலின் அதை செல்ஸ்குள்ளே கொண்டு போகிறதுக்காக சிந்தசைஸ் ஆகும். அது ஸ்லோவாக ஸ்டெடியாக ஆகணும். அது ஸ்பீடாக நடக்கிறது தான் இன்சுலின் ஸ்பைக்னு சொல்கிறோம். இன்சுலின் ஸ்பைக் ஆகிறப்ப நம்மளோட பாடி நம்மளோட ஓவரிஸ்க்கு தப்பான இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ணி ஆண்ட்ரோஜன்ஸை அதிக அளவில் சுரக்க வைக்கும். அது நமக்கு பிசிஓடி அண்ட் பிசிஓஎஸ் மாதிரியான ஹார்மோனல் இஷ்யூஸை காஸ் பண்ணுது. நம்ம ஃபுட் பிளேட் ப்ரோட்டீன், ஃபைபர், கார்ப்ஸ்னு எல்லாமே இருக்க ஹெல்த்தியான பிளேட்டாக இருந்தாலுமே அதில் ஃபர்ஸ்ட் நம்ம கார்ப்ஸை சாப்பிடும்போது நம்மளோட இன்சுலின் ஸ்பைக் அதிகம்தான் ஆகும். எடுத்த உடனே ஃபைபர், ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் கார்ப்ஸ் அப்படின்னு சாப்பிடும்போது இன்சுலின் ஸ்பைக் ஸ்லோவாக நடக்கும். எப்போவாச்சும் நமக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சுகர் கிரேவிங்ஸ் இருக்குது அப்படின்னா நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் சுகரில் ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் நம்மளோட மீலுக்கு அப்புறம் எடுத்துக்கிறதுல தப்பில்லை. ஆனால் அதை டெய்லி எடுக்கிறதும் நமக்கு இன்சுலின் ஸ்பைக்கை கொடுக்கும்.